இன்றைய வார்த்தை யோவான் 3 அதிகாரம் 18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லி. பொதுவாக அக்னி என்பது பயங்கர சுட்டிருக்கக்கூடிய நெருப்பு. அந்த நெருப்பு பக்குவத்துல கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவ்வளவு வெப்பம் அந்த நெருப்பிலிருந்து வெளிப்படுமா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் அந்த ஆக்கினியிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நம்முடைய பழைய பாட்டிலே பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேரும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தார்கள். ஆனால் அங்குள்ள ராஜா எனக்கு பிரியமா இருக்க வேண்டும், நான் கும்பிடுகிறக்கூடிய தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் துன்புறுத்தினார்கள். அப்படி துன்புறுத்தின காரணமாக அவர் என்ன செய்தாராம், அந்த ராஜா அந்த 3 பேரையும் அக்னி சூழலில் இறக்கிவிட்டார்கள். ஆனால் அக்னி சூழலில் இறக்கிவிட்ட பின்பு 4வது ஒரு மனிதன் அந்த அக்னி சூழலில் இருந்தார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அந்த அக்னி சூழலில் இருந்து அந்த 3 பேரும் என்ன செய்தார்கள், முற்றிலுமாக அந்த அக்னி கூடத்தில் வெளியே வரும் பொழுது அவருடைய சரீரமெல்லாம் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அவருடைய முடி கூட கருகவில்லை, அவருடைய சரீரத்தில் உள்ள ஆடைகள் கூட கருகவில்லை. அப்படி ஆண்டவர் அந்த அக்னி சூழலில் உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் பரிசுத்தமே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த அக்னி சூளை போன்ற பல கடன் பிரச்சனைகள், பல விதமான சோதனைகள் நமக்கு வந்தாலும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.